தமிழ்நாட்டில் மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வேலூர், கடலூர் உள்ளிட்ட 11 இடங்களில் சதம் அடித்த வெயில். நாகை, மதுரை உள்ளிட்ட இடங்களிலும் வெயில் கொளுத்தியதால் வீடுகளில் முடங்கிய மக்கள். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் நாளை முதல் 10ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் வரும் 9ஆம் தேதி வரை மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும். குறிப்பிட்ட பகுதிகளுக்கு பாதுகாப்பு கருதி மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத் உள்ளிட்ட முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் MLA-க்கள் தாவேகாவில் இணைந்தனர். சென்னை பனையூரில் தாவேக தலைமை அலுவலகத்தில் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைக்கு காரணம் EPS தான் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் பொதுச் செயலாளர் இல்லை எனவும் சாடல். தமிழகத்தில் தாவேக ஆட்சிக்கான நாற்காலியில் 2 கால்கள், இரவல் கால்கள் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2 கால்கள் இல்லாத போது நாற்காலி தானாக சாயும் என திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை சுட்டிக்காட்டி பேச்சு. அதிமுகவில் வெற்றி பெற்று பின்னர் ராஜினாமா செய்த மரகதம், குமரவேல் உள்ளிட்ட 4 பேரை வரலாறு மன்னிக்காது. மீண்டும் இடைத்தேர்தல் வந்தால் அதிமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அதிமுக தீர்ந்து போன கட்சி அல்ல, மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் கட்சி. அண்மையில் முதலமைச்சர் விஜய் அதிமுகவை விமர்சித்திருந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. மாற்று கட்சியிலிருந்து தாவேகாவிற்கு வருவோருக்கு உரிய மரியாதை வழங்கப்படும். புதிதாக இணைந்தவர்களுக்கு நிர்வாகிகளிடம் பேசி விரைவில் பதவிகள் வழங்கப்படும் என பொதுச் செயலாளர் ஆனந்த் உறுதி. தாவேக அலுவலகத்திற்குள் செல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் ஆதரவாளர்கள் முண்டியடித்ததால் பரபரப்பு. தாவேக அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற அதிமுகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு லாபத்தை எதிர்பார்த்தே செல்வார்கள் என திமுக தலைவர் ஸ்டாலின் பேச்சு. சுய லாபத்துக்காக தான் ஆளுங்கட்சிக்கு செல்வார்கள் என்றும் அதிமுகவினர் தொடர்ந்து தாவேகாவில் இணைவதை மறைமுகமாக சாடினார். ஆட்சி பறிபோகும் என தெரிந்தும் எமர்ஜென்சியை எதிர்த்தோம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஆட்சி முக்கியமல்ல, ஜனநாயகமே முக்கியம் என்று கருதும் கட்சி திமுக என்றும் திட்டவட்டம். பாஜக வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே கூட்டணி கட்சியினரை வழி அனுப்பி வைத்தேன் என திமுக தலைவர் ஸ்டாலின் விளக்கம். திமுக தயவோடு தான் தற்போதைய ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாகவும் பேச்சு. தினமும் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு வெளியில் ஒரு பேச்சும் உள்ளே ஒரு பேரமும் நடத்துபவர்களுக்கு ராகுல் காந்தி குறித்து பேச எந்த அருகதையும் இல்லை. ஊழல், கமிஷன், இரட்டை வேட மற்றும் அதிகார அகந்தைக்கு தமிழகத்தில் இனி இடமில்லை என மக்கள் உறுதிப்படுத்தி விட்டார்கள் என்றும் மாணிக்கம் தாகூர் பதிவு. காங்கிரஸ் கட்சிக்கு திமுக போட்ட பிச்சைதான் நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டு. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகையின் போது ஏற்கனவே உள்ள நடைமுறையின்படியே தீபம் ஏற்றப்படும். தீபம் ஏற்றும் விவகாரத்தில் மக்கள் அமைதியை விரும்புகின்றனர். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படுமா எனும் கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேசியிருப்பது கண்டனத்திற்குரியது. இந்து மக்களின் பண்பாட்டு உரிமையை பறிக்க முயலும் அமைச்சரின் இந்த பேச்சை முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆமோதிக்கிறாரா என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி. திரைப்படங்களில் மறு வைத்துக் கொண்டு மாறுவேடம் என்பது போலதான் அண்ணாமலையின் புதிய இயக்கம்.
பாஜகவின் இன்னொரு முகமாக அண்ணாமலை கட்சி தொடங்கியிருப்பதாக அமைச்சர் வன்னியரசு விமர்சனம். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும். மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளை இதன் மூலம் மேற்கொள்ள முடியும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. தனியார் ஆம்னி பேருந்துகள் சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயக்க வேண்டும் என்ற போக்குவரத்து ஆணைய உத்தரவு ரத்து. போரூர் சுங்கச்சாவடி, சூரப்பேடு, மாதவரம் ரவுண்டானாவில் பயணிகளை ஏற்றவும் இறக்கவும் அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேற்காசிய போர் பதற்றம், எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை. பொருளாதார வல்லுநர்கள் பங்கேற்ற இந்த ஆலோசனையில் வர்த்தக வளர்ச்சி, சர்வதேச சந்தைகளில் நிலவும் மாற்றங்கள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதம். 370 சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் மாநில மக்களின் உரிமைகள் பறிப்பு. நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது கூட்டத்தில் பாகிஸ்தான் குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை பாகிஸ்தான் மறந்துவிடக்கூடாது. இந்தியாவை பிளவுபடுத்தும் நோக்கில் பேசுவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஐநா அவையில் இந்திய தூதர் ஹரீஷ் பதிலடி. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை கண்டித்து ஹரியானா மாநிலம் குருஷேஸ்திர பகுதியில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். முதலமைச்சர் நயாப் சிங் சைனி வீட்டின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி கலைத்ததால் பரபரப்பு. தனது அதிரடி ஆட்டத்தால் மிக குறைந்த வயதில் வைபவ் சூரியவன்சி இந்திய அணியில் இடம்பெற்றதன் எதிரொலி. பீகார் மாநிலம் சமஸ்தபூர் கிராமத்தில் சூரியவன்சியின் குடும்பத்தினர் உற்சாக கொண்டாட்டம். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி ஹைதராபாத்தில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். சிலிண்டர்களை கைகளில் சுமந்தபடி மத்திய அரசுக்கு எதிரான 100க்கும் மேற்பட்டோர் முழக்கம். டெஸ்ட் போட்டிகளில் 1000 ரன்களை அதிவேகமாக எட்டிய 2வது கேப்டன் என்ற பெருமையை பெற்றார் சுப்மன் கில். விராட் கோலி, சுனில் கவாஸ்கர், முகமது அசாருதீன், சச்சின் டெண்டுல்கர் வரிசையில் 11வது இந்திய வீரராக இணைந்தார். இங்கிலாந்து, அயர்லாந்து அணிகளுக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணி வீரர்கள் அறிவிப்பு. ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனாகவும் துணை கேப்டனாக திலக் வர்மாவும் நியமனம். இந்திய T20 அணியில் இடம் பிடித்தார் 15 வயதேயான வைபவ் சூரியவன்சி. இங்கிலாந்து, அயர்லாந்து மற்றும் ஆசிய விளையாட்டுக்கான இந்திய அணியில் இடம் பிடித்த அசத்தல். இந்திய T20 அணியிலிருந்து கழட்டி விடப்பட்ட சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா நடந்து முடிந்த IPL தொடரில் மோசமாக விளையாடியதை தொடர்ந்து நீக்கம். விவாகரத்து குறித்து பொது வழியில் கருத்து தெரிவிக்கக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை மீறியதாக நடிகர் ரவிமோகனின் மனைவி தொடர்ந்த வழக்கு. நீதிமன்ற உத்தரவை மீறி ஊடகங்களில் பேசியதற்காக பகிரங்க மன்னிப்பு கோரினார் நடிகர் ரவிமோகன். இந்திய பெண்ணுக்கு எதிராக சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கு. நடிகர் ரவிமோகனின் தோழி ஹெனிஷாவுக்கு 1,30,000 ரூபாய் அபராதம் விதித்து சார்ஜா நீதிமன்றம் தீர்ப்பு.